வணக்கம் மக்களே, அளவியல் 3Dல உள்ள பார்ட் 8 வீடியோ தான் பார்க்க போறோம். கோன் அதாவது கூம்பு தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, முதல்ல கூம்புக்கான ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து போவோங்க. கூம்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பர்த்டே கேப்பை சொல்லலாம். சரிங்களா, பர்த்டே கேப்பை கூம்புக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரி இருக்கட்டும். கூம்புல என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கூம்புல ஒரு எட்ஜ் இருக்கும். சரிங்களா, அதாவது ஒரு முனை இருக்கும். சரிங்களா, இதான் கூம்பின் முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி இருக்கட்டும். கூம்பு ஹேஸ் அ ஃபேஸ், அதாவது அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இததான் கூம்பினுடைய முகம், அதாவது ஃபேஸ். இங்கிலீஷ்ல ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் கூம்பினுடைய முகம். சரிங்களா, இந்த அடிப்பக்கத்தை தான் கூம்பினுடைய முகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி இருக்கட்டும். அதற்கு ஒரு வலைப்பரப்பு உண்டு, அதாவது வலைப்பரப்பு உண்டு. சரிங்களா, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா உண்டு. அப்போ கூம்புக்கு எதெல்லாம் உண்டு? ஒரு முனை உண்டு, ஒரு ஃபேஸ் அதாவது ஒரு முகம் உண்டு, அதுக்கப்புறம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு உண்டு. சரிங்களா, இந்த மூணத்தையும் கொண்டதுதான் ஒரு கூம்பு. சரி இருக்கட்டும். கூம்புக்கு என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்ங்கறத பாத்துடலாம். ஆர் ஆர் அப்படின்னா ரேடியஸ், ஆரத்தை குறிக்கும். சரிங்களா, இது மையப்புள்ளி, அதாவது இந்த மையப்புள்ளியில இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்? ரேடியஸ், ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, ஆரம்னு சொல்லுவோம். சரி இருக்கட்டும். மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம், அதாவது மேல இருக்கக்கூடிய இந்த எட்ஜ்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய இது வரைக்கும் உள்ள நீளத்தை தான் ஹைட், ஹச், அதாவது ஹைட்னு சொல்லுவோம். சரிங்களா, ஹச். சரிங்களா, ஹைட் குறிக்கக்கூடிய டேர்ம் ஹச், ஆர் ரேடியஸ் குறிக்கக்கூடிய டேர்ம் ஆர். சரிங்களா, அதாவது ரேடியஸ்னா ஆரம்னு சொல்லுவோம், ஹச்னா ஹைட். சரிங்களா, உயரம்னு சொல்லுவோம். சரி இருக்கட்டும். இங்க புதுசா இன்னொரு டேர்ம் படிப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா எல், அதாவது தமிழ்ல சாய் உயரம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது இங்க இருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உயரத்தை தான் சாய் உயரம், ஹைட், அதாவது ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம். சரிங்களா, இங்க மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த சாஞ்சு இருக்கு இல்லையா, இந்த பகுதியினுடைய உயரத்தை தான் ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ மூணு டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம். என்னதெல்லாம்? ரேடியஸ் ஆர், ஆரம் ஹச், ஹைட் உயரம் எல், ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம். சரிங்களா, இந்த மூணு டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரி இருக்கட்டும். இப்போ கூம்புக்கான ஃபார்முலாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா, முதல்ல வால்யூம், கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா, சரி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். உருளையினுடைய ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க? பை ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா, இதுதான் உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா, அப்போ உருளையினுடைய கன அளவோட ஃபார்முலால 1/3 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு கோன், அதாவது கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா, இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, வலைப்பரப்புக்கான ஃபார்முலான்னு பார்த்துக்கணும். சரிங்களா, சரி முதல்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய அடிப்பக்கத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற அனைத்து பக்கங்களுடைய வலைப்பரப்பு தான், அதாவது பரப்பளவு தான் என்னன்னு சொல்லுவோம்? வலைப்பரப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது அடிப்பக்கம், அதாவது அந்த ஒரு முகம், அந்த ஒரு ஃபேஸை மட்டும் விட்டுட்டு மற்ற அனைத்து பக்கங்களுடைய பரப்பளவு தான் என்னன்னு சொல்லுவோம்? வலைப்பரப்பு, அதாவது கூம்பினுடைய வலைப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். சரி, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கு ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா பை ஆர் எல். சரிங்களா, சரி இருக்கட்டும். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, சரி இருக்கட்டும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அடிப்பகுதி மற்றும் வளைந்து இருக்க பகுதிகளினுடைய பரப்பளவுகளின் கூடுதலால தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா, சரி இருக்கட்டும். இங்க அடிப்பக்கம் என்னவாக இருக்குது? அடிப்பக்கம் ஒரு சர்க்கிள். சரிங்களா, ஒரு சர்க்கிளாக இருக்குது. இந்த படத்துல கொஞ்சம் தெளிவா இல்ல, ஆனா நீங்களே அசியூம் பண்ணி பாருங்க. அடிப்பக்கம் என்னவாக இருக்குதோ ஒரு சர்க்கிளாக இருக்கும், ஒரு வட்டமாக இருக்கும். சரிங்களா, சரி அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு நம்மளுக்கு என்னதுங்க? பரப்பளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க? பை ஆர் ஸ்கொயர் இல்லையா? சரி இருக்கட்டும். சரி வலைப்பரப்பு, வலைப்பரப்புக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க? பை ஆர் எல். சரிங்களா, சரி அப்ப பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் எல், இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. சரிங்களா, சரி இருக்கட்டும். இப்போ இங்க இருந்து பையையும் ஆரையும் காமனா வெளியில எடுக்கலாம். சரிங்களா, அப்போ பை இன்டு ஆறு, அப்போ மிச்சம் என்னது இருக்கும்? ஆர் பிளஸ் எல். சரிங்களா, அப்போ இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. சரி இப்போ ஸ்லாண்ட் ஹைட், சாய் உயரத்திற்கான ஃபார்முலாவை பார்ப்போம். சரிங்களா, சரி இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, இந்த ஹைட், அதாவது மேல இருந்து கீழே இருக்கக்கூடிய உயரத்தையும் ஆரம் ரேடியஸையும் கொடுத்துட்டு ஸ்லாண்ட் ஹைட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, நல்லா பாருங்க. இங்க இருந்து கீழே வரைக்கும், இங்க இருந்து கீழே வரைக்கும்
இங்க இந்த பகுதி இது எல்லாத்தையும் பார்த்தா நம்மளுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காங்க. சரி இருக்கட்டும். அப்போ செங்கோண முக்கோணத்தினுடைய ரெண்டு பக்கங்கள் தெரிஞ்சு மூணாவது பக்கம் தெரியலனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பித்தாகரஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஹைட்டையும் ரேடியஸை மட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டு ஸ்லாண்ட் ஹைட்டை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி முதல்ல இதற்கான ஃபார்முலாவை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? சரி, பித்தாகரஸ் ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க? ஹைபாட்டினஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். சரிங்களா? முதல்ல நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். சரிங்களா? சரி, இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். சரிங்களா? இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். இந்த கோணத்திற்கு A அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கிறது, இந்த கோணத்துக்கு B பேர் கொடுத்துக்கிறது. அப்போ இது 90 டிகிரி. சரிங்களா? இது 90 டிகிரி. அப்போ இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பக்கத்தை தான் நம்ம ஹைபாட்னஸ் சொல்லுவோம். சரிங்களா? அதாவது கர்ணம்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஹைபாட்னஸ். அப்போ இந்த ஆங்கிள் B இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் Bக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம இந்த பக்கத்தை நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி இருக்கட்டும். கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அதாவது பித்தாகரஸ் ஃபார்முலா நமக்கு என்னது? ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். சரிங்களா? சரிங்க, அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு என்னதெல்லாம் தெரிஞ்சிருக்கு? ஹைட் h தெரிஞ்சிருக்கு, அதாவது ஆப்போசிட் சைடு தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று என்ன தெரிஞ்சிருக்கு? ரேடியஸ், அதாவது அட்ஜசன்ட் சைடு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இதுல இருந்து நம்ம ஸ்லாண்ட் ஹைட்டை கண்டுபிடிப்போம். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லாண்ட் ஹைட், அதாவது சாய் உயரத்தை தான் கண்டுபிடிக்கணும். அது L ஸ்கொயர். ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு என்னது? h. மேல பாப்போமா? ஒரே ஒரு நிமிஷங்க, சாரி. ஆப்போசிட் சைடு என்னது? h. சரி, ஆப்போசிட் சைடு h ஸ்கொயர். அட்ஜசன்ட் சைடு என்னது? r ஸ்கொயர். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு இங்க ஸ்லாண்ட் ஹைட் L தான் தெரியணும். அப்போ L தெரியணும்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்? அதாவது ஸ்கொயரை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு L ஓட மதிப்பு கிடைச்சிரும். அப்ப ஸ்கொயர் கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரிங்களா? சரி, அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். சரிங்களா? மாத்தி இங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிடாதீங்க, இங்க கேன்சல் ஆகாது. சரிங்களா? அப்போ L ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். இதுதான் ஸ்லாண்ட் ஹைட், சாய் உயரத்திற்கான ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலா எல்லாமே புரிஞ்சிருச்சா? சரி, இங்க பை, அதாவது பையனுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னங்க? 22/7. அப்படி இல்லைன்னா 3.14. சரிங்களா? ஆனா மோஸ்டா நம்ம 22/7 தான் யூஸ் பண்ணுவோம். எதற்கு? நம்மளுக்கு கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி இருக்கட்டும். இன்னொன்னு பாருங்க, அடிப்பக்கம் என்னவாக இருக்குது? நம்மளுக்கு பேஸ், அதாவது ஒரு ஃபேஸ் என்னவாக இருக்குது? சர்க்கிளாக இருக்குது. சரி, சர்க்கிளோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்த்துடலாம். சரிங்களா? சர்க்கிள் வரைஞ்சுக்கிட்டுமா? இதான் சர்க்கிள். சரி, வட்டத்தில் பாதி விட்டம், டயாமீட்டர். சரிங்களா? விட்டத்தில் பாதி ஆரம். சரிங்களா? ரேடியஸ், அதாவது டயாமீட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆரத்தின் இரு மடங்கு தான் டயாமீட்டர், அதாவது விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது விட்டம் என்பது ஆரத்தின் இரு மடங்கு. சரி இருக்கட்டும். அப்ப ஆரம் என்பது விட்டத்தில் பாதி. சரிங்களா? அப்ப விட்டத்தில் பாதி ஆரம், ஆரத்தின் இரு மடங்கு விட்டம். சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப கணக்குள்ள போயிருவோமா? ஜூம் பண்ணிக்கிறேங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க? The radius and the slant height of a cone are R and L. What is the volume of the cone? அதாவது ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் சாய் உயரம் முறையே R மற்றும் L எனில் கூம்பின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கூம்பு இருக்குது, அந்த கூம்பினுடைய ஆரம் கொடுத்திருக்காங்க, கூம்பினுடைய ரேடியஸ் ஆரம் என்னவாக இருக்குதா? ஆறாக தான் இருக்குதா. சரிங்களா? மற்றும் அதனுடைய சாய் உயரத்திற்கு நம்மளுக்கு டேர்ம் என்னதுங்க? L. சாய் உயரமும் என்னவாக தான் இருக்குதா? L-னே தான் இருக்குதா. சரிங்களா? இருக்கட்டும். இப்படி இருக்கக்கூடிய அந்த கூம்பினுடைய கன அளவு வால்யூமை கண்டுபிடிங்கன்னு கேட்கறாங்க. சரி, முதல்ல வால்யூம்கான ஃபார்முலா, கூம்பினுடைய வால்யூம் கன அளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க? 1/3 பை r ஸ்கொயர் h. இதான கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா. சரி இருக்கட்டும். அப்போ கூம்போட கன அளவு தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டேர்ம்ஸ்லாம் தெரியணும்? ரேடியஸ் r தெரியணும், ஹைட் தெரியணும். சரிங்களா? அப்போ இங்க நம்மளுக்கு L-ம் R-ம் மட்டும்தான் தெரியும், ஹைட்டை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, அப்போ ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா நல்லா பாருங்க, இது ஒரு கூம்பு. சரிங்களா? இது ஒரு கூம்பு. சாரிங்க, வரைய மட்டுக்கு. அப்போ இந்த கூம்பினுடைய ஸ்லாண்ட் ஹைட் L, இது ஆரம் ரேடியஸ், இது ஹைட். சரிங்களா?
அப்போ கூம்பினுடைய ஸ்லாண்ட் ஹைட், அதாவது சாய் உயரத்தையும் ரேடியஸையும் கொடுத்துட்டாங்க, ஆனா ஹைட்டை கொடுக்கல. சரிங்களா? அப்போ இது நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, அதாவது செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. அப்போ ரெண்டு பகுதி தெரிஞ்சு மூணாவது பக்கம் தெரியல அப்படின்னா நம்மளுக்கு அதாவது பித்தாகரஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ பித்தாகரஸ் ஃபார்முலா என்னதுங்க, ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இங்க நம்மளுக்கு இது 90 டிகிரி இருக்கக்கூடிய ஆங்கிள். அப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பக்கம் தான் நமக்கு என்னது, கர்ணம், ஹைபாட்னஸ். சரிங்களா? அப்போ ஹைபாட்னஸ் நமக்கு என்னது, L. அப்போ L ஸ்கொயர். சரிங்களா? சரி இருக்கட்டும். இதுக்கு இந்த அதாவது இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பக்கத்தை தான் நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம், எதிர்பக்கம்னு சொல்லுவோம். சரி, அப்ப எதிர்பக்கம் என்னவாக இருக்குது, H இருக்கு. அந்த H தான் என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, H ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு என்னது, R இருக்கு. அப்போ R ஸ்கொயர். சரிங்களா? அப்போ H தான் கண்டுபிடிக்கணும். அப்போ H மட்டும் H ஸ்கொயர் மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், R ஸ்கொயர் இடது பக்கம் கொண்டு போயிடும். சரிங்களா? அப்போ L ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர் ஈக்குவல் டு H ஸ்கொயர். அப்போ H தேவை நம்மளுக்கு, H ஸ்கொயர் தேவையில்லை. அப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும். சரிங்களா? அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க நமக்கு H னுடைய மதிப்பு ரூட் ஆஃப் L ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர். சரிங்களா? H னுடைய மதிப்பு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சும்மா தானா ஏனா தானான்னு சொல்லிட்டு H நீங்களே போட்டு ஆன்சரை கொண்டு வந்துடாதீங்க, H னுடைய மதிப்பை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ இப்போ ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா, H னுடைய மதிப்பையும் R னுடைய மதிப்பையும் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்போ 1/3 இன்ட்டு இங்க பாருங்க, நல்லா பாருங்க, பைக்கு இங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன்ல பாருங்க ஆன்சர் எல்லாமே பையில தான் வந்திருக்கு, அதனால நீங்க பைக்கு இங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண அவசியம் இல்லை. இதே நீங்க ஆப்ஷன் வேற எங்கேயாவது பைக்கு யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்க போடுவோங்க. சரிங்களா? ஆப்ஷனை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பை வேல்யூ யூஸ் பண்ணிக்கோங்க. சரி இருக்கட்டும். அப்ப பை வேல்யூ அப்படி போட்டுக்கலாம். இங்க 6 தான். சரிங்களா? அப்ப R ஸ்கொயர் இன்ட்டு H மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், L ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர், ரூட் ஆஃப் L ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரூட் ஆஃப் L ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 1/3 இன்ட்டு பை இன்ட்டு R ஸ்கொயர் இன்ட்டு L ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடுவோமா? என்ன கேட்டிருக்காங்க, the base and height of a cylinder and a cone are the same, the volume of the cylinder is x centimeter cube, the volume of the cone is, அதாவது அடிப்பக்கமும் உயரமும் உருளை மற்றும் கூம்பின் சமமாக உள்ளன, உருளையின் கன அளவு x சென்டிமீட்டர் கியூப் எனில் கூம்பின் கன அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது ஒரு கூம்பு இருக்குது. சரிங்களா? ஒரு கூம்பு இருக்குது மற்றும் ஒரு உருளை இருக்குது. கூம்பு மற்றும் உருளையினுடைய அடிப்பக்கமும் உயரமும் சமமாக இருக்குதா? சரிங்களா? கூம்பினுடைய அடிப்பக்கமும் உருளையினுடைய அடிப்பக்கமும் சமமாக இருக்குது. கூம்பினுடைய உயரமும் உருளையினுடைய உயரமும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உருளை மற்றும் கூம்பு சமமாக, சரிங்களா, இது எல்லாமே சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி இருக்கட்டும். உருளையினுடைய கன அளவு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? உருளையினுடைய கன அளவு வால்யூமை கொடுத்துட்டாங்க. என்னன்னு இருக்கா, எக்ஸ் சென்டிமீட்டர் கியூபாக இருக்குதான். சரி இருந்துட்டு போட்டோம். இப்படி இருந்துச்சுன்னா கூம்பினுடைய கன அளவு என்ன? சரிங்களா? அதாவது இந்த அது என்னது கோனோட கன அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி இருக்கட்டும். முதல்ல நம்மளுக்கு கூம்புக்கான ஃபார்முலா, கன அளவுக்கான ஃபார்முலா V ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படிங்கிறதான கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா. சரி இருக்கட்டும். இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, உருளையினுடைய கன அளவு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா? சரி, அந்த பை ஆர் ஸ்கொயர் ஹச் தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க, எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது உருளையினுடைய வால்யூம் கன அளவு தான் எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்திருக்காங்க. அப்போ எங்களுக்கு இங்க நம்மளுக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹச் தான் என்னது, எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? சரி இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு இந்த பை ஆர் ஸ்கொயர் ஹச்சையே டைரக்டா கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இதை கொண்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ V ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு எக்ஸ். அப்போ 1/3 இன்ட்டு எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப் என்பதுதான் சரியான விடை, ஆப்ஷன் பி. சரிங்களா? அதாவது கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, கன அளவு கண்டுபிடிச்சோம்னாலே கொஸ்டின்ல என்ன யூனிட் இருக்கோ ஆன்சர்ல வரையில அதுவுமே கியூப் யூனிட்ல தான் வரும். சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கன அளவு கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல சென்டிமீட்டர்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் வரையில சென்டிமீட்டர் கியூப்னு மாறும். சரிங்களா? சரி இருக்கட்டும். 1/3 எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப், ஆப்ஷன் பி தான் சரியான. சரி பார்த்த கணக்கு போயிடுவோமா? என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் அ கோன் ஹேவிங் பேஸ் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 21 சென்டிமீட்டர். அதாவது ஒரு கூம்பின் அடி ஆரம் 10 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க.
இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது ஒரு கூம்பு இருக்குதான், அந்த கூம்பினுடைய ஆரம் என்னவாக இருக்குதான் 10 சென்டிமீட்டராக இருக்குதான், மற்றும் அந்த கூம்பினுடைய உயரம் ஹைட் என்னவாக இருக்குதான் 21 சென்டிமீட்டராக இருக்குதான். சரி இருக்கட்டும், அந்த கூம்பினுடைய கன அளவு வால்யூமை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுதான் கேள்வி. சரி, கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்னதுங்க 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா, இங்க நம்மளுக்கு டைரக்டாவே ஆர் ஹச் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதே ஒருவேளை எல் கொடுத்து அதாவது ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துட்டு வால்யூம் கண்டுபிடிக்க சொன்னா ஃபர்ஸ்ட் சம் மாதிரி கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இங்க நமக்கு டைரக்டா எல்லாமே கொடுத்ததுனால அப்படி கொண்டு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான். சரிங்களா, சரி இருக்கட்டும். 1/3 இன்டு பைக்கு இங்க மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நல்லா பாருங்க, ஆப்ஷன்ல எந்த ஒரு ஆன்சரும் பையோட ஆன்சர்ல வர, அதாவது பையை சேர்த்து வரல. சரிங்களா, அப்போ இங்க நம்மளுக்கு பையோட மதிப்பை போடணும். சரிங்களா, அதாவது ஆப்ஷனை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பை வேல்யூ போடணுமா போட வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா, சரி அப்ப இங்க பையனோட மதிப்பு என்னது 22/7 இன்டு ஆர் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 10, அப்ப 10 ஸ்கொயர் இன்டு ஹச்சோட மதிப்பு என்னது 21. சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ ஓர் 7 7 3 7 21 ஓர் 3 3 ஓர் 3 3. சரிங்களா, அப்போ 22 இன்டு 10 ஸ்கொயர் என்னது 100. சரிங்களா, அப்போ 2200 சென்டிமீட்டர் கியூப் என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா, சரி அடுத்தவங்களுக்கு போயிருவோமா. The radius of the base of a cone is triple and the height is doubled, then the volume is. அதாவது ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவில் எத்தனை மடங்கு மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 10th நியூ புக்ல உள்ள கேள்வி மற்றும் 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு கூம்பு இருக்குது. சரிங்களா, இதுதான் ஒரு கூம்பு. அந்த கூம்புக்கு என்னதெல்லாம் இருக்கும், ஆரம் ரேடியஸ் இருக்கும் மற்றும் ஹைட் இருக்கும். சரிங்களா, சரி இருக்கட்டும். அந்த கூம்பினுடைய ஆரம் இப்ப என்னவாக மாறுதான், கூம்பினுடைய இது ஆரம். சரிங்களா, இது ரேடியஸ், இது ஹைட். சரிங்களா, அப்போ கூம்பினுடைய ஆரம் என்னவாக மாறுதான் இப்போ மும்மடங்காக மாறுதான். சரிங்களா, சரி இருக்கட்டும். மற்றும் கூம்பினுடைய உயரம் என்னவாக மாறுதான், ஹைட் என்னவாக மாறுதான் 2 மடங்காக மாறுதான். சரிங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கூம்பு இப்படி இருந்திருக்கு, அந்த கூம்புல ஒரு சில சேஞ்சஸ் பண்றாங்க. அப்போ அந்த கூம்பினுடைய ஆரத்தை என்னவாக மாற்றுறாங்க, மும்மடங்காக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அது மற்றும் அதோடைய ஹைட் உயரத்தை என்ன பண்றாங்க 2 மடங்காக இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ என்ன கடைசியா கேட்டிருக்காங்க, மாறினால் கன அளவில் எத்தனை மடங்கு மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இருந்த இந்த கூம்புக்கு ஒரு கன அளவு இருந்திருக்கும். சரிங்களா, அப்போ இந்த கூம்பினுடைய கன அளவிற்கும் சேஞ்சஸ் பண்ணதுக்கு அடுத்து கிடைக்கும் இல்லையா, அந்த கூம்பினுடைய கன அளவுலையும் எவ்வளவு மடங்கு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வி. சரிங்களா, கேள்வி புரிஞ்சிருச்சா? சரி, முதல்ல கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்னதுங்க, வால்யூம்கான ஃபார்முலா 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா, இதுதான் கன அளவுக்கான ஃபார்முலா. சரி, இப்போ எல்லா வேல்யூஸையும் கொண்டு அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். சரிங்களா, அப்போ 1/3 இன்ட்டு பைக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாதீங்க. சரி, ஆருக்கு என்ன இருக்கு 3r. சரிங்களா, ஆருக்கு பதிலாக 3r டு த ஹோல் ஸ்கொயர், ஹச்சுக்கு பதிலாக 2h. சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ 1/3 இன்ட்டு பை. சரி, அப்போ 3 ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா, அதாவது நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும், என்னது m இன்ட்டு n த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஸ்கொயர் எம்முக்கும் உண்டு n-க்கும் உண்டு, அதாவது m ஸ்கொயர் இன்ட்டு n ஸ்கொயர், இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. சரிங்களா, அப்போ 3 ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். சரிங்களா, அப்போ 3 ஸ்கொயர்னா என்னதுங்க 9 இன்ட்டு ஆர் ஸ்கொயரை அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா, இன்ட்டு 2 இன்ட்டு ஹச். சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் 9 இன்ட்டு 2, அதாவது 9 இன்ட்டு 2 18. சரிங்களா, அப்போ கூம்பினுடைய கன அளவு நம்மளுக்கு பை ஆர் ஸ்கொயர் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா, அப்போ இருந்த கூம்பினுடைய வால்யூம் என்னவாக இருக்குது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா, சரி இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ், அதாவது ஆரத்திலையும் ஹைட்லையும் சேஞ்சஸ் நடந்ததுக்கு அடுத்து கூம்பினுடைய ஆரம் என்ன, அதாவது கூம்பினுடைய கன அளவு என்னவாக மாறி இருக்கு 18 மடங்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, அதனால அதாவது இந்த கூம்பினுடைய ஃபார்முலாவை இப்படி கரெக்டா கொண்டு வர்றதுக்காண்டி தான் இங்க பைக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணல. சரிங்களா, அப்போ கூம்பினுடைய கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஆக இருந்தது 18 இன்ட்டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஆக மாறி இருக்கு. சரிங்களா, அதாவது 18 மடங்கு கன அளவுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கூம்பினுடைய கன அளவின் மாற்றம் என்ன 18 மடங்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு கன அளவுல. சரி, அடுத்து போயிருவோமா. என்ன கேட்டிருக்காங்க, a cone of height 7 cm and base radius 3 cm is carved from a rectangular block of wood
10 centimeter into 5 centimeter into 2 centimeter. The percentage of wood wasted is, அதாவது 10 centimeter into 5 centimeter into 2 centimeter அளவு கொண்ட செவ்வக வடிவ மரப்பலகையில் இருந்து 7 சென்டிமீட்டர் உயர 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு வெட்டி எடுத்து செய்யப்படுகிறது. சரிங்களா? எனில் எத்தனை சதவீதம் மரக்கட்டை வீணாகும் என்பதுதான் கேள்வி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. செவ்வக வடிவ மரப்பலகை இருக்குதான். சரிங்களா? அந்த செவ்வக வடிவ மரப்பலகையினுடைய லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே வந்துருச்சுன்னா அது என்னது? கணம், அதாவது கனச்செவ்வகம். சரிங்களா? ஒரு கனச்செவ்வகத்தை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, லென்த், பிரெத், ஹைட் எல்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 சென்டிமீட்டர். சரிங்களா? அதாவது 10 இன்ட்டு 5 இன்ட்டு 2 கொடுத்துட்டாலே என்ன மாதிரி ஃபார்மெட்ல கொடுத்துருப்பாங்கன்னா L இன்ட்டு B இன்ட்டு H இந்த ஃபார்மெட்ல தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதனுடைய லென்த், உயரம், அதாவது அந்த கனச்செவ்வக பலகையினுடைய உயரம் என்னவாக இருக்குதா? 10 சென்டிமீட்டராக இருக்குதா. மற்றும் பிரெத், அதாவது பேஸ் என்னவாக இருக்குதா? 5 சென்டிமீட்டராக இருக்குதா. உயரம் என்னவாக இருக்குதா? 2 சென்டிமீட்டராக இருக்குதா. சரிங்களா? சரி, இப்படி செவ்வக வடிவ மரப்பலகை ஒண்ணு இருக்குது. சரிங்களா? இதுதான் அந்த மரப்பலகை. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இந்த மரப்பலகையில இருந்து என்ன பண்றாங்களா? 7 சென்டிமீட்டர் உயரமும் 3 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு கூம்பை வெட்டி எடுக்கிறாங்களா. சரிங்களா? இந்த பலகை இருக்கு இல்லையா, இந்த பலகையில இருந்தா ஒரு கூம்பை வெட்டி எடுக்கிறாங்க. அந்த கூம்பினுடைய உயரம், இந்த உயரம் என்னவாக இருக்குதா? ஸ்லாண்ட் ஹைட் கொடுக்கல, உயரம் என்னவாக இருக்குதா? H 7 சென்டிமீட்டர் ஆகும். மற்றும் அதனுடைய ஆரம் என்னவாக இருக்குதா? ஆரம் 3 சென்டிமீட்டராக இருக்குதா. இப்படி இதுல இருந்து இந்த கூம்பை இப்படி வெட்டி எடுத்தாங்க அப்படின்னா, வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பலகை இருக்கு இல்லையா, இந்த செவ்வக வடிவ பலகையில எவ்வளவு கழிவு போகும் அப்படிங்கறதான் கேள்வி. சரிங்களா? சரி, இருக்கட்டும். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பலகையினுடைய கன அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, முதல்ல கனச்செவ்வகத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னதுங்க? வால்யூம் ஈக்குவல் டு L இன்ட்டு B இன்ட்டு H. சரிங்களா? சரி, இங்க நம்மளுக்கு லென்த் என்னது? 10 இன்ட்டு பிரெத் என்னது? 5 இன்ட்டு பேஸ் என்னது? சரிங்க, இன்ட்டு H. சரிங்களா? இது ஹைட், இது ஹைட் என்னது? இங்க 2 சென்டிமீட்டர். அப்போ 10 இன்ட்டு 5 இன்ட்டு 2 10. அப்போ 10 இன்ட்டு 10 நம்மளுக்கு என்னது? 100. சரிங்களா? அப்போ இதனுடைய வால்யூம், அதாவது இந்த பலகையினுடைய கன அளவு நம்மளுக்கு 100 சென்டிமீட்டர் கியூபாக இருக்கும். சரிங்களா? சென்டிமீட்டர் கியூப் கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்போ இந்த கூம்பினுடைய கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். சரிங்களா? சரி, அப்போ கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்னது? 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் H. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ 1/3 இன்ட்டு பை மதிப்பு என்னது? 22/7 இன்ட்டு R மதிப்பு நம்மளுக்கு என்னது? 3. அப்ப 3 ஸ்கொயர் இன்ட்டு H மதிப்பு என்னது? 7. சரிங்களா? அப்ப ஒரு 7 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 இன்ட்டு 3 எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 1/3, சரிங்க, 1/3 இன்ட்டு 22 இன்ட்டு 3 ஸ்கொயரை 3 இன்ட்டு 3 எழுதிக்கலாம். அப்போ 1 3 3, 1 3 3. சரிங்களா? அப்போ 22 இன்ட்டு 3 66. சரிங்களா? 66 சென்டிமீட்டர் கியூப் தான் இந்த கூம்பினுடைய கன அளவு. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ இந்த 100 சென்டிமீட்டர் கியூப் கன அளவு உள்ள இந்த பலகையில இருந்து 66 சென்டிமீட்டர் கியூப் கன அளவு உள்ள ஒரு கூம்பை தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா? கன அளவு 100 சென்டிமீட்டர் கியூப் கொண்ட இந்த பலகையிலிருந்து 66 சென்டிமீட்டர் கியூப் கன அளவை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப மிச்சம் இருக்கிறது எல்லாம் என்னது? கழிவு. சரிங்களா? அப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இந்த 100ல இருந்து இந்த 66 மைனஸ் பண்ணும். அந்த 66 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கழிவு கிடைச்சிடும். சரிங்களா? சரி, அப்ப மைனஸ் பண்ணுவோமா? 100 மைனஸ் 66, 100 மைனஸ் 66 34. சரிங்களா? அப்போ 34 சென்டிமீட்டர் கியூப் இங்க வேஸ்டேஜ் போயிருக்கு. சரிங்களா? சரி, இருக்கட்டும். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சதவீதத்துல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இத மரக்கட்டையினுடைய வீணாகும் சதவீதம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதான கேள்வி. சரி, அப்போ நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேர் விகிதம் எதிர் விகிதம் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, சதவீதம், இது கன அளவு. சரிங்களா? சரி, இருக்கட்டும். முதல்ல இந்த பலகையில் இருந்துதான் இந்த கூம்பை தயாரிக்கிறாங்க. சரி, இந்த பலகையினுடைய கன அளவு நம்மளுக்கு முதல்ல என்னது? 100 சென்டிமீட்டர் கியூப். அதுதான் 100%. சரிங்களா? சரி, இந்த 100 சென்டிமீட்டர் கியூப் கன அளவு உள்ள இந்த பலகையிலிருந்து 66 சென்டிமீட்டர் கியூப் கன அளவு கொண்ட ஒரு கூம்பை தயாரிச்சாச்சு. மிச்சம் கழிவு நம்மளுக்கு எவ்வளவு பேருக்கு அப்படின்னா 34 சென்டிமீட்டர் கியூப் கழிவு பேருக்கு. சரிங்களா? சரி, அப்போ அதனுடைய சதவீதம் என்ன? சரிங்களா? இதான கேள்வி. அப்போ இது பாருங்க, இது நேர் விகிதம். சரிங்களா? அதாவது
100 சென்டிமீட்டர் கியூப் இருக்கையில 100% இருந்தது. 34 சென்டிமீட்டர் கியூபாக இருக்கையில சதவீதத்துல என்ன செய்யும், குறைவு தான் ஏற்படும். சரிங்களா? அப்போ இதுலயும் குறைஞ்சு இதுவும் குறையும், இதுவும் குறையும். சரிங்களா? அப்போ குறைஞ்சது அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். சரிங்களா? இதுதான் நம்ம கான்செப்ட். எல்லாத்துக்குமே நேர்விகிதம் எதிர்விகிதம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ், அதாவது எக்ஸ் இன்ட்டு 100. சரிங்களா? எக்ஸ் இன்ட்டு 100 ஈக்குவல் டு 100 இன்ட்டு 34. சரிங்களா? 100 இன்ட்டு 34. எக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 100 மட்டும் வலது பக்கம் போயிடுவோம். அப்போ 100 இன்ட்டு 34/100. அப்போ 100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 34% தான் எவ்வளவு பேருக்கும் வேஸ்டேஜ் போயிருக்கும். அப்போ 34% ஆப்ஷன் ஏ தான் சரியான. சரி, படத்துக்கு போயிடுவோமா? பாருங்க, find the area of the iron sheet required to prepare a cone of 24 cm height with the base radius 7 cm. அதாவது 24 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகரத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல, அதாவது குரூப் 2 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு இரும்பு தகரத்துல இருந்து ஒரு கூம்பு ஒண்ணு தயாரிக்கிறாங்க. சரிங்களா? அந்த கூம்பினுடைய உயரம் என்னவாக இருக்குதான், கூம்பினுடைய உயரம் 24 சென்டிமீட்டராக இருக்குதான், மற்றும் அதனுடைய ஆரம் என்னவாக இருக்குதான், ரேடியஸ் 7 சென்டிமீட்டராக இருக்குதான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த இரும்பு தகரத்தினுடைய பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மள குழப்பறதுக்கான ஒரு சில விஷயங்கள். சரிங்களா? அதாவது இந்த கூம்புல எவ்வளவு ஹான் பரப்பளவு இருக்கோ அதுதான் தகரத்தினுடைய பரப்பளவாகவும் இருக்கும். சரிங்களா? எவ்வளவு ஹான் தகரத்தை வச்சு செஞ்சிருக்கோமோ அதனுடைய பரப்பளவும் கூம்பினுடைய பரப்பளவும் சேம் தான். இங்க வேஸ்டேஜ் பத்திலாம் எதுவுமே கொடுக்கல. அதனால கூம்பினுடைய பரப்பளவு எவ்வளவோ அதுதான் தகரத்தினுடைய பரப்பளவும். சரிங்களா? அப்போ இங்க கூம்பினுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே அதுதான் தகரத்தினுடைய பரப்பளவும். சரி, இப்போ கூம்பினுடைய பரப்பளவு தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். எனது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, அப்போ மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க, TSA ஈக்குவல் டு பை ஆர் இன்ட்டு ஆர் பிளஸ் எல். சரிங்களா? இதுதான் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. சரி, இருக்கட்டும். அப்போ நல்லா பாருங்க, இங்க ஆரினுடைய மதிப்பு நம்மளுக்கு தேவை. ஆரோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லுடைய மதிப்பு நம்மளுக்கு தேவை. ஆனா எல்ல நம்ம தான் இங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. இந்த செங்கோண முக்கத்தினுடைய 2 பக்கங்கள் நம்மளுக்கு தெரியும். 3வது பக்கம் இல்ல, ஸ்லாண்ட் ஹைட் எல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ பித்தாகரஸ் ஃபார்முலானது ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். சரிங்களா? சரி, இங்க ஹைபாட்னஸ் என்னது, இங்க நம்மளுக்கு எல். சரிங்களா? இது 90 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது எல். அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். ஆப்போசிட் சைட் என்னது, இங்க ஹச். சரிங்களா? அப்போ ஹச்சோட மதிப்பு என்னதுங்க, 24. அப்போ 24 ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைடு என்னது, இங்க 6. 6 மதிப்பு என்னதுங்க, 7 சென்டிமீட்டர். அப்போ 7 ஸ்கொயர். சரிங்களா? ஸ்கொயருங்க, ஸ்கொயர் போட மறந்துகிட்டே இருக்கேன், சாரிங்க. சரி, இருக்கட்டும். அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர்னா என்னதுங்க, 576. சரிங்களா? சரி, இருக்கட்டும். 7 ஸ்கொயர் என்னது, 49. சரி, இங்க நம்மளுக்கு எல் தான் தேவை. அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்க ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ L ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 576 பிளஸ் 49 இருக்கும். 576 பிளஸ் 49 625. சரிங்களா? 625 25 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்ப L ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 625 25 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப இங்கேயும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப L ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ இங்க நம்மளுக்கு எல்லா மதிப்பும் இருக்கு. இப்ப ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, அப்போ பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 7 சென்டிமீட்டர் இன்ட்டு ஆருக்கு பதிலாக 7 பிளஸ் எல்லுக்கு பதிலாக 25. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ 22, அப்போ இங்க ஒரு 7 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 22 இன்ட்டு 25 பிளஸ் 7 32. சரிங்களா? அப்போ 32 இன்ட்டு 22 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சரி. என்ன கொடுத்திருக்காங்க, if the diameter and height of the right circular cone are respectively 12 cm and 8 cm, then its slant height is, அதாவது நேர்வட்ட கூம்பின் விட்டம் மற்றும் உயரம் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது ஒரு கூம்பு இருக்குது, அந்த கூம்பினுடைய விட்டம் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, என்னவாக இருக்குதான், 12 சென்டிமீட்டராக இருக்குதான், மற்றும் அதனுடைய ஹைட் உயரம் என்னவாக இருக்குதான், 8 சென்டிமீட்டராக இருக்குதான். என்ன கேட்டிருக்காங்க, கூம்பினுடைய சாய் உயரம் ஸ்லாண்ட் ஹைட்டை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட்டை
கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஸ்லாண்ட் ஹைட்டுக்கான ஃபார்முலா நமக்கு என்னதுங்க, ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். சரிங்களா, அப்போ இங்க நம்மளுக்கு டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கான r தேவை. சரிங்களா, h னுடைய மதிப்பு இருக்கு, r னுடைய மதிப்பு இப்போ நம்மளுக்கு தேவை. சரிங்களா, சரி, நம்ம மேலதான் இப்போ ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். சரி, டயாமீட்டர்னா என்னது, ஆரத்தின் இருமடங்கு. அப்ப ஆரம்னா என்னது, டயாமீட்டர்ல பாதி. சரிங்களா, அதாவது விட்டத்தின் பாதி ஆரம். அப்போ விட்டம்ங்கிறது 12/2. அப்போ ஆர் ஈக்குவல் டு 1 2 2 6 2 12, ஆர் ஈக்குவல் டு 6. சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ ரூட் ஆஃப் ஹச்சுக்கு பதிலாக 8 ஸ்கொயரு பிளஸ் ஆருக்கு பதிலாக 6 ஸ்கொயரு. அப்போ 8 ஸ்கொயர் என்னது 64 பிளஸ் 6 ஸ்கொயர் என்னது 36. 64 பிளஸ் 36 என்னது 100. அப்போ 100 எழுதிக்கலாம், 10 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ எல் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் சரி. சரி, அடுத்த கணக்கு போயிருமா. என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் a solid right circular cone is 11,088 centimeter cube if its height is 24 centimeter, then find the radius of the cone. அதாவது ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 சென்டிமீட்டர் கியூப் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2022 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 10th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா, அதாவது ஒரு நேர்வட்ட கூம்பு இருக்குது, அந்த கூம்பினுடைய கன அளவு வால்யூம் கொடுத்துறாங்க, என்னவாக இருக்குதா 11,088 சென்டிமீட்டர் கியூபாக இருக்குதா. மற்றும் அந்த கூம்பினுடைய உயரம் ஹைட் என்னவாக இருக்குதா 24 சென்டிமீட்டராக இருக்குதா. ஆரம் என்ன, இதுதான் கேள்வி. சரிங்களா, சரி, வால்யூம் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு கூம்பினுடைய கன அளவு வால்யூம்கான ஃபார்முலா 1/3 × பை ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா, சரி இருக்கட்டும். இங்க வால்யூம் நம்மளுக்கு என்னது 11,088 ஈக்குவல் டு 1/3 × பைக்கு மதிப்பு என்னது 22/7 × ஆர் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஆர் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க, இன்ட்டு ஹச்சுக்கு என்னது 24. சரிங்களா, அப்ப 1 3 3 8 3 24. சரி, ஆர் ஸ்கொயர் மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், மற்ற எல்லா மதிப்பையும் இடது பக்கம் கொண்டு போயிடலாம். அப்ப 11,088 × 22/7 வலது பக்கம் போவேல 7/22 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், இன்ட்டு 8 வலது இடது பக்கம் போவேல 1/8 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். சரிங்களா, அப்போ 2 × 11 22. 11 வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணுவோம். 11 ஓர் 11 11 சைவர். இப்போ ஒரு 8 கீழே இருக்கணும் அப்படின்னா மேலே ஒரு சைவர் போடணும், திரும்ப ஒரு 8 கீழே இருக்கணும்னா மேலே ஒரு சைவர் போடணும். அப்போ 8 × 11 88. சரிங்களா, அப்போ 1008 × 11 11,088. சரி இருக்கட்டும். அப்போ ஓர் 2 2 ஐ 2 10 சைவர் அப்படி போட்டுக்கணும். அப்போ 4 2 8. சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ 4 2 8 இரு 2 4 மிச்சம் 1 இருக்கும், ஐ 2 10 இரு 2 4. சரிங்களா, அப்போ இரு 2 4 ஓர் 2 2 இரு 2 4 மிச்சம் 1 இருக்கும், ஆர் 2 12 ஓர் 2 2 ஆர் 2 12 6 இருக்கும், மூவி 2 6. சரிங்களா, அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 63 × 7 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ 63 நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம், 9 × 7 எழுதிக்கலாமா. 9 × 7 × 7, அதாவது 9 × 7 என்னது 63. 9 7 சார் 63. சரிங்களா, அப்போ நல்லா பாருங்க, 9 எப்படி எழுதிக்கலாம், 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 7 2 தடவை இருக்கு, அப்போ 7 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் × 7 ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ இந்த ஸ்கொயரை 3க்கும் 7க்கும் காமனாக நம்ம போட்டுக்கலாமா. அப்போ 3 × 7 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 × 7 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரெண்டு பக்கம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 கிடைச்சிரும். அப்போ ரூட் எடுப்போம், ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 3 × 7 3 × 7 21. அப்போ ஆரம் என்னது 21 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.